ஹாய் ஹாய் சூப்பரான டேஸ்டியான இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இது வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சனையும் ஜீரகமும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 இடித்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 3 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன தக்காளியை அதையும் போட்டு அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடரு, அப்புறம் வந்துட்டு கொரியாண்டர் பவுடரு, கொஞ்சம் ஜீரக பவுட்ரு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்க தோல் உரித்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி அதே மாதிரி வந்து உரித்து வச்சுருந்தேன். ஸோ இந்த இதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டாணியும் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ப்ராக்லியை வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு 80% குக் ஆகி இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூவி விட்டுட்டு இதே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்துட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே மல்லித்தூள், கஸ்தூரி மேத்தி தூவி விட்டு இருக்கணும். நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு வீட்டிலேயே வந்துட்டு ஆலு மட்டர் ப்ராக்லி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.